வெல்கம் டு ஸ்டடி பிட்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் திமிங்கலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திமிங்கலங்களில் நீல திமிங்கலம் உலகின் மிகப்பெரிய பாலூட்டி என கருதப்படுகிறது. இவை நுரையீரல் மூலம் மூச்சு விடுகின்றன. திமிங்கலங்களில் 75 வகைகள் உள்ளன. இது ஏறக்குறைய 100 அடி நீளமும் 150 டன் எடையும் உள்ளதாகவும் வளரக்கூடியது. நீல திமிங்கலத்தின் நாக்கில் 50 பேர் உட்காரக்கூடிய அளவு இடம் இருக்கும். இவை மிகவும் சாதுவானவை. இவற்றுக்கும் மனிதனைப் போலவே இதயத்தில் 4 அறைகள் உள்ளன. இவற்றால் மூச்சு விடாமல் நீண்ட நேரம் நீருக்கடியில் இருக்க இயலும். பொதுவாக திமிங்கலங்கள் 70 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. அதிக உடல் எடையை கொண்ட இந்த திமிங்கலங்கள் மிகவும் வேகமாக நீந்தக்கூடியவை. ஸ்போம் திமிங்கலங்கள் தமது வாழ்நாளில் உலகையே ஒரு வலம் வரக்கூடிய தூரங்கள் நீந்துவதாக கணக்கிடப்பட்டு உள்ளது. சில வகை திமிங்கலங்கள் வலசை போகின்றன. சில வகை திமிங்கலங்கள் கூட்டமாக வாழ்கின்றன. சில வகை திமிங்கலங்கள் தனியாக வாழ்கின்றன. திமிங்கலங்கள் ஒளி சமிஞ்ஞை மூலம் தொடர்பு கொள்கின்றன. இவை எழுப்பும் இந்த ஒளி அலைகள் நீரில் பல 1000 கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன. இவ்வாறு திமிங்கலங்கள் மற்ற திமிங்கலங்களுடன் தொடர்பு கொள்கின்றன. கருக்கொண்ட பெண் திமிங்கலங்களின் கர்ப்ப காலம் 12 முதல் 17 மாதங்கள் ஆகும். இது வகைக்கு தகுந்தபடி மாறுபடும். பிரசவ காலத்தில் மற்ற திமிங்கலங்கள் கர்ப்பிணியை சூழ்ந்து கொண்டு செவிலி தாயார் போன்று உதவுகின்றன. குட்டி திமிங்கலங்கள் உடனடியாக தானே நீந்தக்கூடியது. இது பிறக்கும்போது 25 அடி நீளமும் ஒரு யானையின் எடையுடன் இருக்கும். ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பாலை தம் தாயிடமிருந்து குடித்து மணிக்கு 5 கிலோ எடை வீதம் வளர்கிறது. திமிங்கலங்கள் 2 அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குட்டி போடக்கூடியவை. இத்தகைய குறைந்த அளவு இனப்பெருக்கத்தால் அதிக அளவு திமிங்கலங்களை வேட்டையாடுவது அதன் அழிவுக்கு கொண்டு போய் விடுகின்றன என்கின்றனர்கள். நன்றி.